அனைத்து நண்பர்களுக்கும் இனிய வணக்கம். டிஎன் செட் யுஜிசி நெட் இங்கிலீஷ் ப்ரிப்பரேஷன்ல இன்றைய தினம் இந்தியன் ரைட்டிங் இன் இங்கிலீஷ் இதுல 4வது பார்ட் நாம இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது நம்ம டிஎன் செட்னுடைய ப்ரிப்பரேஷனை கடந்த மார்ச் மாதம் தொடங்கணும். 2024 மார்ச்ல தொடங்கணும். கிட்டத்தட்ட ஒரு 50 வகுப்புகள் நாம டிஎன் செட் யுஜிசி நெட் இங்கிலீஷ்ல கொடுத்துருக்குறோம். உங்களுடைய சஜஷன்ஸ், உங்களுடைய ஃபீட்பேக்கை பொறுத்து நம்ம அந்த வகுப்புகளை தேவையான மாற்றங்கள் பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருந்தோம். சில விரும்பாத சம்பவங்கள் நடந்ததுனால நமக்கு வகுப்புகளை தொடர்ந்து கன்டினியூ பண்ண முடியல. ஆஃப்டர் ஒரு 2 மந்த்ஸ் கேப்புக்கு அப்புறம் திரும்பியும் நம்ம இந்த கிளாஸ்களை திரும்பியும் தொடர்ந்து நடத்துவதற்கான வாய்ப்பு இப்போ அமைஞ்சிருக்குது. ஸோ இடையில 2 மாத காலம் உடல்நிலை பிரச்சனைகள், சில டெக்னிக்கல் இஷ்யூஸ் எல்லாமே உங்களுக்கும் தெரியும். ஸோ இப்போ திரும்பியும் ரெஸ்யூம் பண்ற வகுப்புகளை இந்த ரெஸ்யூம் ஒரு 4, 5 வகுப்புகள் எனக்கு ஒரு ட்ரையல் பீரியடாகவே நான் எடுத்துக்க போறேன். ஸ்பெஷலி ஆன் யுஜிசி நெட் செட் சீரீஸ்ல. ஸோ இந்தியன் ரைட்டிங்ல நம்ம 4வது பகுதி இன்னைக்கு பார்க்குறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 பார்ட் நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரிங்களா? இந்தியன் ரைட்டிங் பொறுத்த வரைக்கும் அந்த 3 பார்ட்டையும் ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணுங்க. ஸோ இப்போ தான் நீங்க புதுசா ஆரம்பிக்கிறீங்க. இப்போ டிசம்பர் நெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் கையில இருக்குது. அப்ளை பண்ணுங்க. நெட் எக்ஸாமினேஷன் எழுதுங்க. செட் எக்ஸாமினேஷன் அப்ளை பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க கொஞ்சம் கூட வெயிட் பண்ணுங்க. பிப்ரவரி மாதம் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண வேண்டியது வரலாம். எய்தர் எம்எஸ் யூனிவர்சிட்டி ஆர் டிஆர்பி 2 பேர்ல யாரோ ஒரு ஆள் உங்களுக்கு செட் எக்ஸாமினேஷனை கண்டக்ட் பண்ண போறாங்க. ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் ஜூன் மாதம் திரும்பி டிசம்பர் வரப்போகுது. ஸோ வரிசையா எக்ஸாம் வர்றதுனால நாம ப்ரிப்பரேஷனை விடக்கூடாது. திரும்பியும் ரெஸ்யூம் பண்ணணும் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க. ஸோ அத கண்டிப்பா நம்ம பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் இறைவன்ட்ட வேண்டி, நமக்கு நல்லபடியான உடல் ஆரோக்கியத்தையும், நல்ல மன ஆரோக்கியத்தையும் இறைவன் தரட்டும். எந்த விதமான டெக்னிக்கல் இஷ்யூஸும் இனி வராம பார்த்துப்போம். அதுக்கான முன்னேற்பாடுகள நானும் பண்ணியிருக்கிறேன். சரி, நம்ம பண்ண வேண்டிய விஷயம் என்ன? ஒரு கேப் விழுந்துடுச்சுது. திரும்பியும் வர்றோம். அப்போ இந்தியன் ரைட்டிங்லேருந்து போலாம் அப்படின்னு நான் நினைச்சிருக்கிறேன். ஸோ நம்ம சார்ந்த இலக்கியம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கூட டச் டச் இருக்கும். ரைட். ஸோ நீங்க ரிவைஸ் பண்ணுங்க. பார்ட் 1 இந்தியன் லிட்ரேச்சர் அந்த கிளாஸ் 2, 3 3க்குமான லிங்க்ஸையும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல குடுத்துருக்கிறேன். ஸோ நீங்க அத பார்த்து முதல்ல 1, 2, 3 பார்த்துட்டு வாங்க. அப்புறமா பார்த்தீங்கன்னா, இந்த பார்ட் பாருங்க. சரி, 1, 2, 3ல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஹென்றி டிரோசியோ அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணி நிசமிசிக்கல் வரைக்கும் முடிச்சிருக்கோம். பாருங்க, ஆர்.கே. நாராயண், சரண்குமார் லிம்பேல், முல்க்ராஜ் ஆனந்த், ராஜாராவ், டோருடட், அரவிந்தோ, விக்ரம் சேத், ஜும்பாலகிரி, சரோஜினி நாயுடு, சசி தேஷ்பாண்டே, சசி தரூர். இந்த லிஸ்ட் அவுட் நம்ம எப்படி குடுத்திருந்தோம் அப்படின்னா, இப்படி செலக்ஷனா குடுத்திருந்தோம்னா, நெறைய கொஸ்டின் பேப்பர்ஸ், பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்கக்கூடிய முக்கியமான ஆதர்ஸ் அப்படின்னு செலக்ட் பண்ணி குடுத்தது. இது குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல இருக்காது. சரிங்களா? பொதுவா நமக்கு குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பிரிப்பேர் பண்ணோம்னா, கொஞ்சம் வசதியா இருக்கும். இட்ஸ் டேக் டைம். நீங்க என்ன பண்ணுங்க, குடுக்கக்கூடிய நோட்ஸ எடுத்துக்கங்க. அப்புறம் பிரிப்பேர் அ நோட். ஒரு லிஸ்ட்ட ரெடி பண்ணுங்க. நீங்க எல்லாமே உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல தனியா ஒரு பெரிய லிஸ்ட் போட்டுக்கங்க. குரோனாலஜிக்கல் ஆர்டர்ல பழைய இப்ப டாகூர்லேருந்து ஆரம்பிச்சு அப்படியே எழுதிட்டு வாங்க. டாகூருக்கு முன்னாடி கொலோனியல் ப்ரீ கொலோனியல் பீரியட்ல இருந்தவங்க அப்படின்னு ஒரு லிஸ்ட்டு. அப்புறம் மாடர்ன் ரைட்டர்ஸ் இப்படின்னு தனித்தனியா லிஸ்ட்டு. இல்ல பொயட்ன்னு தனி, நாவலிஸ்ட்ன்னு தனி, டிராமாட்டிஸ்ட்ன்னு தனி எடுத்துக்கிட்டாலும் சிறந்தது. ஓகேங்களா? இன்றைய தினம் யார்ட்ட தான் நம்ம போக போறோம் அப்படின்னா, ரமேஷ் சந்தர் தத் 1848லேருந்து 1909. ஹி வாஸ் அன் இந்தியன் சிவில் சர்வெண்ட், historian, historical novelist, and mainly a translator. He translated 3 important works. One is Ramayana, Mahabharata, and Rig Veda. Uh, the difference is Ramayana and Mahabharata into English. He translated into English. Its default language was Sanskrit, isn't it? Ramayana and Mahabharata in the origin time, it was written in Sanskrit. That translated into English in the year 1899. Like Rigveda, it's also available in Sanskrit. He translated Rigveda into his mother tongue, Bengali. So like நம்மளுடைய டாகூர், நம்மளுடைய பங்கிங் சந்திர சாட்டர்ஜி இவங்கள மாதிரி இந்த ரோமேஷ் சந்திர தத் அப்படிங்கிறவங்களும் என்னது பெங்காலி லாங்குவேஜை சார்ந்தவங்க.
ஸோ ரிக்வேதாவை மாத்துறாங்க. மொத்தம் 4 வேதங்கள் இருக்குது இல்லைங்களா? மித்ல இந்தியன் மித் பொறுத்த வரைக்கும் வி ஹேவ் 4 வேதாஸ். ரிக், யஜுர், சாம், அதர்வனாஸ். ஸோ எது எது என்னென்ன பத்தி பேசுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்தியன் ரைட்டிங்ல அத கூட கேள்வியா கேட்கலாம். சரி. இவருடைய முக்கியமான ஒர்க்ஸ் அப்படின்னா இது ஒரு மைனர் ரைட்டர் தான். இவருடைய முக்கியமான ஒர்க் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்ப்போம். ஹி வாஸ் அ சிவில் சர்வெண்ட். ஞாபகம் இருக்கட்டும். ஹி வாஸ் அ சிவில் சர்வெண்ட். A history of civilization in ancient India. The civilization of India. India in the Victorian age. அதாவது இங்கிலாந்துல விக்டோரியா, இந்தியா எப்படி இருக்குதுங்க? ஏன்னா 1857 ஒரு கிரேட் ரிவோல்ட் ஒண்ணு இந்தியால நடக்குங்க. ஓகே. 1857 there was a great revolt. It was otherwise called as Chipai Mutiny or first independence war of India. அதுல இருந்து விக்டோரியா த குயின் ஆஃப் இங்கிலாந்து இந்தியாவினுடைய மகாராணியா மாறிடுவாங்க. ஸோ த ஃபர்ஸ்ட் டைம் இங்கிலாந்து கவர்மெண்ட் ரூல்டு இந்தியா 1858ல இருந்து அவங்க கண்ட்ரோல்ல போயிடும். அது வரைக்கும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி கையில இருக்கும். 58ல இருந்து அவங்க கையில ரூல் போயிடும். அப்போ அதுக்கப்புறமான நிலைமை என்ன? இன்னும் குறிப்பா பாத்தீங்கன்னா இந்தியா இந்த விக்டோரியன் ஏஜ் வந்து பாத்தீங்கன்னா பப்ளிஷ் ஆனது 1904ல. விக்டோரியா மகாராணி இறந்தது வந்து 1901ல. இப்போ அவங்க இறந்து ஒரு 3 வருடங்கள் கழிஞ்சு இதை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே. அண்ட் இவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்லேவ் கேர்ள் ஆஃப் ஆக்ரா. த ஸ்லேவ் கேர்ள் ஆஃப் ஆக்ரா. இது என்ன ஜான்ராவை சார்ந்தது பாருங்க. இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ். இது ஒரு இந்தியன் ஹிஸ்டாரிக்கல் ரொமான்ஸ் அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்த நபர் பாருங்க, ஏ.கே. ராமானுஜன். அட்டிப்பாட் கிருஷ்ணசுவாமி ராமானுஜன் 1929 to 1993. நமக்கு 20ஆம் நூற்றாண்டை ரொம்ப நெருங்கினவங்க, நமக்கு தெரிஞ்சவங்க. பார்ன் இன் மைசூர். ராமானுஜன் இந்தியன் poet, ஸ்காலர் ஆஃப் இந்தியன் லிட்ரேச்சர். அவரை இல்லாம சிலபஸ் கிடையாது. இந்தியன் லிட்ரேச்சர்னு ஒண்ணு வச்சாங்க. அதுல பொயட்ரின்னு ஒண்ணு வச்சாங்கன்னா தலைவர் இருப்பாரு கண்டிப்பா அதுல. ஏ.கே. ராமானுஜன் இருப்பாரு. இவர் வந்து இங்கிலீஷ்லயும் கன்னடாலையும் எழுதுவார். மைசூர்ல பிறந்தனால கன்னடா அவர் வந்து அவருடைய தாய்மொழியாக இருக்கலாம். ஓகே. அப்புறம் இங்கிலீஷ்லயும் கன்னடாலையும் எழுதுவாரு. ஆனா இவருடைய சப்ஜெக்ட் மேட்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, இட் இன்க்ளூட்ஸ் தமிழ், தெலுங்கு அண்ட் சான்ஸ்கிரிட். இப்படி இட் இன்க்ளூட்ஸ் 3 லாங்குவேஜஸ். தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய விஷயங்கள பத்தி. இப்ப பாரு ஆர் ரிவர். ஏ.கே. ராமானுஜத்தினுடைய ஆர் ரிவர் பார்த்தீங்கன்னா, இட்ஸ் டாக்ஸ் அபௌட் வைகை. ஸோ இப்படி தமிழ்நாட்டினுடைய சப்ஜெக்டும் அதுல இருக்கும் அவருடைய இதுல. He awarded the respectful Sakitya Academy Award after his death. So that why the term posthumously means after the death they give the award. In 1999 for his collection of poems, The Collected Poems. And the collection உடைய பேரே என்னதான்? The Collected Poems. And one more honorary during his lifetime அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1976 he was given a Padma Shri Award by Indian government. Padma Vibhushan, Padma Bhushan, Padma Shri. அது ஒரு 3வது கேட்டகரி. அந்த பத்ம விருதுகள்ல இது ஒரு 3வது கேட்டகரி. அது அந்த ஏ.கே. ராமானுஜத்துக்கு கொடுத்திருக்காங்க. முக்கியமான கலெக்ஷன்ஸ் தான் நம்ம பார்க்கணும் பாருங்க. நிறைய டிரான்ஸ்லேஷன்ஸ் இருக்குது இவருக்கு. ஆனா முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலெக்ஷன் ஆஃப் போயம்ஸ். The Interior Landscape, Love Poems from Classical Tamil Anthology. Speaking of Shiva, Literatures of India, Hymns for the Drowning. Is there an Indian way of thinking? இது ஒரு ஃபைனான ஒர்க், ஒரு மாஸ்டர் பீஸ்ன்னு சொல்லலாம். இந்த பேரே வித்தியாசமானது. இஸ் தேர் an இந்தியன் வே ஆஃப் திங்கிங்? ஒரு இந்திய வழியில இந்தியர்கள்னா இப்படிதான் திங்க் பண்ணுவாங்க அப்படின்னு இருக்குதா? அப்படின்னு ஏதாவது ஒரு செட்டப் இருக்குதா? அப்படிங்கிற மாதிரி கேட்கிற மாதிரி இருக்குது. ஓகே ஃபைன். அண்ட் அந்த தமிழ் கிளாசிக்கல் ஆந்தாலஜி, அதாவது தமிழ்ல வந்து நமக்கு சங்க இலக்கியங்கள்னு கொஞ்சம் இருக்குது. இந்த சங்க இலக்கியங்களை டிரான்ஸ்லேட் பண்றது நிறைய ஆதர்ஸனுடைய வேலையாக இருந்து தமிழ் லிட்ரேச்சர் அண்ட் சான்ஸ்கிரிட் லிட்ரேச்சர் இது ரெண்டும் ஒரு பெரிய பொக்கிஷங்களாக பார்க்கப்படுதுங்க இந்தியாவில். இது ரெண்டையும் டிரான்ஸ்லேட் பண்றது இவங்களுடைய மிக முக்கியமான ஒரு பணியா இருந்தது. அப்புறம் போயட்ரி, ஃபிக்ஷன் அண்ட் டிராமா இந்த மாதிரி கலெக்ஷன்ல பார்த்தீங்கன்னா ஃபைன் போயட் ஃபர்ஸ்ட். ஆனா நான் அவருடைய நான் ஃபிக்ஷன் ஒர்க்ஸ் தான் நம்ம முதல்ல பார்த்துருக்கோம். டிரான்ஸ்லேஷன்ஸை பார்த்துருக்கோம். அண்ட் கலெக்ஷன் பாருங்க, த ஸ்ட்ரைடர்ஸ், ரிலேஷன்ஸ், அப்புறம் சமஸ்காரா, செலக்டட் போயம், செகண்ட் சைடு, த பிளாக். அப்புறம்
அவருடைய ஒரு எஸ்ஸே பாருங்க. 300 ராமாயணாஸ், 5 எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் 3 தாட்ஸ். ராமாயணத்த பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, இந்தியன் மித்த எப்பவுமே எல்லா ரைட்டர்ஸும் லெஃப்ட் விங் சார்ந்த, இடதுசாரி சார்ந்த எல்லா ரைட்டர்ஸும் இந்தியன் மித்த வச்சு செஞ்சிருப்பாங்க. ஏன்னா, இன்னைக்கும் நம்ம நெறைய பார்க்க போறீங்க. இன்னைக்கு வந்து சல்மான் ருஷ்டி பார்க்க போறீங்க. வரக்கூடிய வகுப்புகள்ல வந்து அம் சசி தரூர் பார்ப்பீங்க. இதெல்லாம் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா, லெஃப்ட் விங்ஸ் சார்ந்த ரைட்டர்ஸ். இடதுசாரி எழுத்தாளர்கள். இந்தியன் மித், ஹிந்து மித்த அம் எப்போ கிரிட்டிசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, துக்ளக் எழுதின நம்ம கிரீஷ் கர்நாடா இருக்கட்டும். எல்லாருமே இத கிரிட்டிசைஸ் பண்றதுல ரொம்ப ஈகரா இருப்பாங்க. இன்க்ளூடிங் ஏ.கே. ராமானுஜன். பேரு தான் ராமானுஜன். ஆனா வந்து ராமரையே கிரிட்டிசைஸ் பண்றாரு. பாருங்க 300 ராமாயணாஸ். அப்ப ஒரு வெர்ஷன்றதுன்னா நாங்க அத படிப்போம். கிட்டத்தட்ட 300 வெர்ஷன்ஸ் இருக்குது ராமாயணத்துக்கு. எத நான் உண்மைன்னு எடுத்துக்கணும். கம்பர் எழுதுனதுல பார்த்தீங்கன்னா, ராவணன ஹீரோவா காமிச்சிருக்காரு. வால்மீகி எழுதுனதுல ராமர ஹீரோவா காமிச்சிருக்காங்க. இப்போ நாங்க எத நம்புறது? இப்படி ஒவ்வொரு துளசிதாசர் எழுதினது, இப்படின்னு ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு வெர்ஷன்ஸ் ஆஃப் ராமாயணம் இருக்கு. எத நாங்க நம்பணும்? இப்படின்னு 5 வெர்ஷன எடுத்து தலைவர் வந்து டிஸ்கஸ் பண்றாரு. ஸோ இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலான ஒரு வொர்க்காக முடியுதுங்க. எப்பவுமே மதம் சம்பந்தமான விஷயங்கள கை வைக்கும்போது, அது குழப்பத்துல தான் போய் முடியும். ஓகேங்களா? ஃபைன். ஸோ ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க பாருங்க. 2023 ஜூன் இப்ப சமீபத்தில முடிவடைந்த இல்ல கழிந்த வருடம் முடிவடைந்த நெட் எக்ஸாமினேஷன்ல ஏ.கே. ராமானுஜத்திலிருந்து ஒரு கேள்வி. ஹி வாஸ் அ ஃபேமஸ் இங்கிலீஷ் போயட் வாஸ் ஆல்சோ அவர் கூடவும் என்ன மாதிரியான ஒரு ஆள்? இது நீங்க தான் கண்டுபிடிக்கணும். ஐ வோன்ட் ஆன்ஸர் யூ. முதல்ல கொஸ்டின நல்லா புரிஞ்சுக்கங்க. அவர் வந்து இங்கிலீஷ் போயட்ஸ் கூடவே ஒரு ஃபோட்டோகிராஃபர், டிரான்ஸ்லேட்டர், பெயிண்டர், கிளாசிக்கல் சிங்கர், டீச்சர் அட் த யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. இது ஆன்ஸர். நீங்க தான் ஆன்ஸர் பண்ண போறீங்க. ஸோ உடனடியா ஃபோட்டோகிராஃபர டிக் பண்ணிறாதீங்க. இல்ல டிரான்ஸ்லேட்டர டிக் பண்ணிடுங்க. டிரான்ஸ்லேட்டர் இப்ப தானே சார் பார்த்தோம். டிரான்ஸ்லேட்டர நான் டிக் பண்றேன் அப்டின்னா, அடுத்தது இதுக்கு கீழ ஒரு கோடு குடுத்திருந்தான். ஸோ இப்ப இருக்கக்கூடிய ஆப்ஷன் பொறுத்தவரைக்கும் ஏபிசிடி நீங்க டிக் பண்ண வேண்டாம். 1, 2, 3, 4 அதுதான் ஃபைனல் கோடு. சரிங்களா? அத தான் நீங்க டிக் பண்ணணும். எல்லா ஆப்ஷனும் 1, 2, 3 தான் இருக்கும். ஸோ இவ்வளவுமே கொஸ்டின். இது சிகாகோ வரைக்கும் கொஸ்டின் தான். இதுதான் ஆப்ஷன்ஸ். இப்போ 1 இந்த 3ம் அவருக்குரியது. ஹி வாஸ் அ போட்டோகிராஃபர், பெயிண்டர் அஸ் வெல் அஸ் டீச்சர் அட் த யுனிவர்சிட்டி ஆஃப் சிகாகோ. ஓகே. நமக்கு தெரியும் டிரான்ஸ்லேட்டர் அப்படிங்கிறது தான் அவருடைய ஒரு ப்ரொஃபஷன் தெரியும். பாருங்க 3 இடத்துல டிரான்ஸ்லேட்டர் இருக்குது. 2ல இருக்கு, 3ல இருக்கு, 4ல இருக்கு. ஸோ டேக் ஒரு ஒரு அசைன்மென்ட்டா எடுத்துக்கங்க. இத கூகுள் கூட பண்ணி பாருங்க. கூகுள் பண்ணி பாருங்க. இதுக்கான ஆன்ஸர் உங்களுக்கு கிடைக்கும். ரைட்? ஸோ இப்படியெல்லாம் கேள்விகள் கேட்குறாங்க. அவருடைய ப்ரொஃபஷன் என்ன? என்ன மாதிரியான இது? நெட்ல கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா, பார்த்தசாரதி. ஆர். பார்த்தசாரதி. ராஜகோபால் பார்த்தசாரதி ஃபேமஸ் ஃபார் ஹிஸ் கலெக்ஷன்ஸ். அதாவது இவர் வந்து போயம் எழுதுறத தாண்டி, மத்தவங்க எழுதின போயம்ஸ கலெக்ட் பண்ணி, அந்த கலெக்ஷன பப்ளிஷ் பண்றதுல ஹி வாஸ் அ ஃபேமஸ் பெர்சன். ஓகே. ஸோ இந்தியன் போய்ட், டிரான்ஸ்லேட்டர், கிரிட்டிக் அண்ட் எடிட்டர். அந்த எடிட்டர் அப்படிங்கிற பதவி தான் இவருக்கு மிக முக்கியமானது. நெறைய வொர்க்ஸ எடிட் பண்ணி, இவர் எடிட் பண்ணது பார்த்தசாரதியினுடைய கலெக்ஷன் அப்படின்னு போட்டிருக்கிறாரு. தமிழ்நாட்ட சார்ந்தவரு. நம்ம ஊருக்காரரு. எங்க இருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ்ல இருக்கிறாரு. அமெரிக்கால புரொஃபஸரா இருக்கிறாரு. அவருடைய ஃபேமஸான அந்த கலெக்ஷன் போயட்ரி கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ரஃப் பேசேஜ். அவருக்கு தமிழ்நாட்ட சார்ந்தவர் அப்படின்னு சொன்னா, தமிழ்நாட்டுல இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஏதோ ஒரு ஈவென்ட்ட எடுத்தோ, இல்ல ஒரு வொர்க்க எடுத்தோ இவரு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. இவர் பண்ண வொர்க் பாருங்க, 5ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த, இல்ல நடைபெற்றதாக கருதப்படக்கூடிய த டேல் ஆஃப் த ஆங்க்லெட், தி எபிக் ஆஃப் சவுத் இந்தியா. அத மாடர்ன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்றாரு. நமக்கு எல்லாம் தெரியும். ஆங்க்லெட் அப்படின்னா சிலம்பு, வளையல், இல்ல வந்து காலணி. இது வந்து காலணி தான். சரிங்களா? சிலப்பதிகாரம் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். யார்ப்பா எழுதுனா இளங்கோவடிகளுடைய அ ஒரு ஒர்க். சேரன் செங்குட்டுவனுடைய சகோதரருடைய ஒர்க். சேரன் செங்குட்டுவன் வந்து ஆ நாட்ட ஆண்ட ப பரம்பரை. ஸோ அந்த மன்னர் பரம்பரையில வந்து ஒருத்தர் எழுதினது தான் இந்த சிலப்பதிகாரம். இந்த சிலப்பதிகாரத்தை அல்லது சிலம்பு பிளஸ் அதிகாரத்தை இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணவர் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம பார்த்தசாரதி. தமிழ்நாட்டுல உள்ளவர் தமிழ் ஐம்பெரும் காப்பியங்கள்ல ஒண்ணான சிலப்பதிகாரத்த டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறாரு. ஒரிஜினல் வெர்ஷன் எழுதுனது இளங்கோவடிகள். சரி. இந்த வொர்க்குக்கு சாகித்ய அகாடமி இந்த டிரான்ஸ்லேஷனுக்கு சாகித்ய அகாடமி டிரான்ஸ்லேஷன் பிரைஸ் இந்த இயர் 1995ல கிடைக்குது. ஓகே. இது வந்து மிக முக்கியமானது நோட் பண்ணிக்கங்க. இத தள்ளி அவருடைய வொர்க்ஸ் பார்த்தீங்கன்னா, ரஃப் பேசேஜ் அண்ட் ஐ ஆன் போயட்ஸ் டெவலப்மென்ட் ஆஃப்
மைண்ட் 1977ல அது வெளிவருது. அதாவது இந்த ரஃப் பேசேஜ் அப்படிங்கிற கலெக்ஷன் தான் இவருக்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ங்க. முக்கியமா இவருக்கு ஆர் பார்த்தசாரதிக்கு பிரிஸ்கிரைப் பண்ணப்படுகிற எல்லா போயமும் இந்த ரஃப் பேசேஜ்க்குள்ள தான் மேக்ஸிமம் இருக்கும். இந்த ரஃப் பேசேஜ் பார்த்தீங்கன்னா 3 பகுதிகளை கொண்டது. ஒண்ணு எக்ஸைல், இன்னொன்னு ட்ரையல், இன்னொன்னு ஹோம் கமிங். இது 3மே தனித்தனியான ஒவ்வொரு இண்டிவிஜுவல் போயமும் கூட. ஸோ அத எப்படி நம்ம வந்து வகைப்படுத்திக்கலாம் அப்படின்னா, முதல்ல எக்ஸைல் எங்கிறது? இட் கம்ஸ் ஃப்ரம் இங்கிலாந்து டூ பாம்பே டூ கோவா. இங்கிலாந்து டூ பாம்பே டூ கோவா. தென் டூ கல்கட்டா வருது ட்ரையல். அண்ட் லாஸ்ட்லி டூ தமிழ்நாடு வருது ஹோம் கமிங். வீட்டுக்கு வந்து சேர்றது. ஓகே. 10th 20th செஞ்சுரி இந்தியன் போயட்ஸ் அப்படிங்கிற கலெக்ஷன். இத டிரான்ஸ்லேஷன்னு சொல்றோம். கூடவே என்ன அப்படின்னா, நெறைய ஆதர்ஸ்னுடைய ஒர்க்க இங்க கேதர் பண்ணி வச்சிருக்கிறாரு. நிசம் பெசிகருடைய ஒர்க் இதுக்குள்ள இருக்கு. அப்புறம் ஏ.கே. ராமானுஜத்தினுடைய ஒர்க் இருக்கு. ஆர் பார்த்தசாரதி அவருடைய எக்ஸைல், ட்ரையல், ஹோம் கமிங்கும் இதுக்குள்ள இருக்குது. இப்படி எல்லாம் சேர்ந்து இருக்குது. ஓகே. ஃபைன். நெக்ஸ்ட் ரைட்டர் பார்த்தீங்கன்னா, ராகிங்டன் மிஸ்ட்ரி. ராகிங்டன் மிஸ்ட்ரி இப்போ இருக்கக்கூடிய ஒரு ரைட்டர். ஒரு டயஸ்போரிக் எழுதக்கூடிய ஒரு ஆதர். டயஸ்போரிக் அப்படின்னா, ஒரு ஊர்ல அதாவது இந்தியால இருப்பாங்க. எங்கேயோ வெளிநாட்டுல போய் செட்டில் ஆயிருப்பாங்க. அத பத்தி நான் ஒரு இன்னும் நெனப்போட தான் இருக்கேன். இந்தியாவுடைய நெனப்போட தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி, ஒரு பீலா விட்டு எழுதக்கூடிய ஒரு குரூப். அண்ட் பார்ன் இன் கனடியன் கனடா சாரி பார்ன் இன் இந்தியா அண்ட் எழுதுற இடம் பார்த்தீங்கன்னா, கனடா. அவருடைய கலெக்ஷன் பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஸ்டோரீஸ் ரொம்ப ஃபேமஸ். அதுலயும் 11 ஷார்ட் ஸ்டோரி டேல்ஸ் ஃப்ரம் விரோசா பாக். இது வந்து கனடால வச்சு அவர் பப்ளிஷ் பண்றாரு இந்த ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன. இதே கலெக்ஷன் யுஎஸ்ல எப்படி பப்ளிஷ் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, ஸ்விம்மிங் லெசன்ஸ் அண்ட் அதர் ஸ்டோரீஸ் ஃப்ரம் விர்சோ பேக். ஓகேங்களா. இந்த ஃபிர்சோ பேக்னுடைய ஒர்க்க அடிப்படையாக வச்சு எழுதப்பட்டது தான் இந்த 11 ஷார்ட் ஸ்டோரீஸ். ஆக்சுவலா இந்த டேல்ஸ் ஃப்ரம் விர்சோ பேக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, இது மும்பைல வச்சு நடக்கக்கூடியது மாரி இருக்கும். சரிங்களா. மும்பைல ஒரு சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல மும்பைல பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு அபார்ட்மெண்ட் கல்ச்சர் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். அதுல சிங்கிள் அபார்ட்மெண்ட்ல வச்சு நடக்கக்கூடிய ஒரு கதையாக இது இருக்கும். சரிங்களா? ஸோ இத தள்ளி வெளிய வந்து பிளாட் வந்து அந்த அளவுல அதிகமா வெளிய இருக்காது. ஓகே. ஃபைன். இவருடைய இன்னொரு வொர்க் பாருங்க. சச் அ லாங் ஜர்னி. ஸோ இன்னைக்கு வகுப்புல பார்த்தீங்கன்னா, நெறைய கான்ட்ரோவர்ஷியல் வொர்க்ஸ் நீங்க பார்க்கலாம். ஒண்ணு இந்த 300 ராமாயணஸ் பார்த்தீங்க. ஏ.கே. ராமானுஜத்தினுடையது. அதே மாரி இங்க பாருங்க ஒவ்வொரு வொர்க்லயும் பார்த்தீங்கன்னா, சில ரிலிஜியஸ் பிரச்சனைகள் இருக்கும். சச் அ லாங் ஜர்னி பாருங்க. இது ஒரு நாவல். இதுக்கு ஒரு அவார்ட் குடுத்துருக்காங்க. கவர்னர் ஜெனரல்ஸ் அவார்ட். அண்ட் இது வந்து மேன் புக்கர் பிரைஸ்க்கும் ஷார்ட் லிஸ்ட் ஆயிருக்குதுப்பா. மேன் புக்கர் பிரைஸ். இது புக்கர் பிரைஸ் தான். பின்னாள்ல வந்து மேன் புக்கர் பிரைஸ் அப்படின்னு அதனுடைய பேர அழைத்தாங்க. ஓகே. இது வந்து முன்னாடி வந்து எல்லாராலயும் பாராட்டப்பட்ட ஒரு வொர்க். பட் 2010ல இந்த வொர்க்க மும்பை யுனிவர்சிட்டி அவங்களுடைய சிலபஸ்ல இருந்து ரிமூவ் பண்றாங்க. எப்போ? இப்ப ரீசென்ட்டா 2010ல ரிமூவ் பண்றாங்க. அதுக்கப்புறம் தான் இந்த வொர்க் ரொம்ப ஃபேமஸ் ஆகுது. ஓகேங்களா? இது வெளிவந்தது 1991ல. 90ஸ் கிட்ஸ்னுடைய காலத்துல வெளிவந்தது. ஆனா, இந்த வொர்க்க வந்து ரொம்ப வருஷமா சிலபஸ்ல யூஸ் பண்ணிட்டே வந்திருக்காங்க. பட் 2010ல ஏன்னா அதுவரைக்கும் லெஃப்ட் விங், ரைட் விங் மாறி மாறி ஆட்சியில இருந்தாங்க இந்தியால. இப்போ ரைட் விங்னுடைய ரூலிங் பவர் வந்து கடைசியா நம்ம இப்போ ஒரு 3 டைம் வந்து ரைட் விங் திரும்பியும் ரூல்ல இருக்கிறாங்க இல்லைங்களா? 3 டைம் இருக்காங்க. 2024ல நாம இருக்கிறோம். 3வது முறையாக மீண்டும் வந்து யாரு மரியாதைக்குரிய பிரதமர் வந்து நரேந்திர மோடி திரும்பியும் பதவியேற்றிருக்காரு. இப்ப இந்த ரைட் விங் வந்தாச்சுன்னா அப்படின்னா, அவங்களுடைய ஆதரவாளர்களுடைய கை ஓங்கி இருக்கும். லெஃப்ட் விங் இப்ப கம்யூனிஸ்ட் சித்தாந்தம் சார்ந்தவங்க வந்தாங்கன்னா, அந்த கை கொஞ்சம் ஓங்கி இருக்கும். கருத்துரிமை சுதந்திரம் அதுக்கு தக்கபடி மாறி இருக்கும். ஸோ, இந்த சச் அ லாங் ஜர்னி அப்படிங்கிறது ஒரு லெஃப்ட் விங் சார்ந்த ஒர்க்குங்க. ஸோ, அதனால இது மும்பை யூனிவர்சிட்டிலருந்து தூக்கப்படுது. இது எங்க நடக்குது அப்படின்னா, இந்த கதை வந்து 1971ல மும்பைல நடக்கிற மாரி இருக்குது. இதனுடைய புரோட்டகனிஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, கஸ்டட் நோபல். அவர் வந்து ஒரு பேங்க் கிளர்க். அண்ட் ஹி வாஸ் அ மெம்பர் ஆஃப் பர்சி கம்யூனிட்டி. அதாவது சொராஸ்ட்ரியனிசம் இருக்குது இல்லைங்களா? அந்த கம்யூனிட்டிய சார்ந்தவங்க. அ க குடும்ப பாங்கான ஒரு நபர். ஸ்ட்ரகிள்ஸ் டூ கீப் ஹிஸ் வைஃப் டிலனவாஸ் அண்ட் 3 சில்ட்ரன் அவுட் ஆஃப் ஏழ்மையிலிருந்து தன்னுடைய குடும்பத்த காப்பாத்துறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. இது வந்து பிளாட். சரிங்களா? அண்ட் இதுல இருக்கக்கூடிய அந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயம் என்னன்னா, நேஷனல் எமர்ஜென்சி ஆஃப் 1975. நேஷனல் எமர்ஜென்சி ஆஃப் 1975. அதாவது இந்திரா காந்தி அம்மையாருடைய காலகட்டத்தில தான் இந்த தேசிய
அவசர நிலை அப்படிங்கிறது பிரகடனப்படுத்தப்படும். சரிங்களா? கூடவே இந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா, நாம வந்து பாகிஸ்தானுக்கும், பெங்களாதேஷுக்கும் போர் மூண்டிருக்கும். போர்னா, எவன்டா ஒரிஜினல் ரிலிஜியஸ் பீப்பிள் அப்படிங்கிறதுல மேற்கு பாகிஸ்தானுக்கும், கிழக்கு பாகிஸ்தானுக்கும் சண்டை. அதாவது பங்களாதேஷினுடைய பழைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா, ஈஸ்ட் பாகிஸ்தான். கிழக்கு பக்கம் இருக்கிறதுனால, அத வந்து கிழக்கு பாகிஸ்தான் அப்படின்னும், அதாவது இந்தியாவினுடைய பார்வையில அது கிழக்கு பாகிஸ்தான். அது வந்து வெஸ்ட் பாகிஸ்தானா இருந்தது. அவங்களுடைய பார்வையில யார பாகிஸ்தானுடைய பார்வையில பங்களாதேஷ் அப்படிங்கிறது நாட் பாகிஸ்தான். நமக்கு 2 பேரும் பாகிஸ்தான் தான் நம்ம பார்த்தோம். ஆனா, பங்களாதேஷ்காரங்க வந்து இந்தியன்ஸ்ல ஒரு பகுதி தான். நாங்க வந்து அவங்கள ஏத்துக்க முடியாது. அவிங்கள வந்து ஒரிஜினல் அந்த ரிலிஜியஸ் பீப்பிள நாங்க கன்சிடர் பண்ண முடியாது அப்படின்னு பாகிஸ்தானுடைய கருத்து இருந்தது. 2 பேருக்கும் சண்டை நடந்தது. எவன்டா ஒரிஜினல்னு பார்ப்போம் அப்படின்னு. அதுல இந்தியா வந்து பஞ்சாயத்து பண்ணி, இந்திரா காந்தி அம்மையாருடைய தலைமையில இந்தியா பஞ்சாயத்து பண்ணி, பங்களாதேஷ்க்கு எதிராக வந்து போன்ற அந்த போர வந்து முடிச்சு வச்சு, பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் அளிச்சாங்க. 1975ல பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் அளிக்கிறாங்க. ஆனா, இப்ப என்ன பண்றானுங்க அப்டின்னா, சுதந்திரம் வாங்கி குடுத்தது வேணும்னா இந்தியாவா இருக்கலாம். ஆனா, பங்களாதேஷ் இப்போ ஒரு சுதந்திர நாடு. இந்தியா உள்ள போனாலே ஏகப்பட்ட கட்டுப்பாடுகள விதிக்கிறானுங்க. இந்தியாவ மதிக்க மாட்டேங்கிறானுங்க. ஓகேங்களா? இது இன்னைக்கு இருக்கக்கூடிய கண்டிஷன். ஓகே ஃபைன். ஸோ இந்த கான்ட்ரோவர்ஷியலான விஷயங்கள வந்து இந்த சச் அ லாங் ஜர்னிக்குள்ள கொண்டு வந்துட்டாரு தலைவர் சுதாத். ஸோ இது ஒரு கான்ட்ரோவர்ஷியலா முடியுது. இதனால தான் மும்பை யூனிவர்சிட்டிலருந்து இத தூக்குறாங்க. ஓகே, ஃபைன். ஸோ இது லெஃப்ட் விங் சார்ந்ததா, ரைட் விங் சார்ந்ததா அப்படிங்கிறத நீங்க தான் டிசைட் பண்ணிக்கணும். ஓகே. அடுத்து ஒரு பார்த்தீங்கன்னா, ஃபைண்ட் பேலன்ஸ், ஃபேமிலி மேட்டர்ஸ். இந்த ஃபைண்ட் பேலன்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் நேஷனல் எமர்ஜென்சிய பத்தி தான் சொல்லுது. தேசிய நெருக்கடி நிலை. எவனும் 144 மாரிங்க. மொத்த இந்தியாவுக்கும் 144 போட்டா எப்படி இருக்கும்? யாரும் வெளிய இறங்கக்கூடாது, சேர்ந்து பேசக்கூடாது, எதுவும் எதிர்த்த கேள்வி கேட்கக்கூடாது, நீங்க கோர்ட்ல போய் ஒரு அப்பீலுக்கு போ முடியாது. எதுவும் கிடையாது. அதான் நேஷனல் எமர்ஜென்சி. அடுத்து ஃபேமிலி மேட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, அதுவும் கான்ட்ரோவர்ஷியலா தான் வருது. அ ஹிந்து ஃபண்டமெண்டல்ஸ வந்து அ அடிச்சு உடைச்சு பார்த்திருப்பாரு இந்த ஒர்க்ல. முக்கியமா பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய பாபர் மசூதி இடிப்பு. அந்த பிரச்சனைகள பத்தி இதுல டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அதுல வந்து யார வந்து கொஞ்சம் கிரிட்டிகலா கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க அப்டின்னா, ஹிந்து பிலீஃப்ஸ கொஞ்சம் கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகே. அண்ட் இவருடைய ஷார்ட் ஸ்டோரி கலெக்ஷன் பாருங்க. டேல்ஸ் ஃப்ரம் விரோசா பாக், சர்ச்சிங் ஃபார் ஸ்டீவன்சன், த ஸ்கிரீம். இதுல மிக முக்கியமானது பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்கிரீம் அப்டிங்கிற ஒர்க். ஓகே. ஃபைன். ஒன்ஸ் அகைன் ராஹின்டன் மிஸ்ட்ரியினுடைய முக்கியமான ஒர்க்ஸ்ல இந்த ஸ்க்ரீம் அப்படிங்கிறது முக்கியம்ப்பா. வெரி ஃபர்ஸ்ட்லயே நீங்க ராஹின்டன் மிஸ்ட்ரி பக்கத்திலேயே இந்த ஸ்க்ரீம் அப்படிங்கிறத எழுதி வைக்கலாம். அந்த அளவுக்கு ஒரு மாஸ்டர் பீஸ் அவருடைய ஒர்க்ல. அண்ட் நெக்ஸ்ட் ரைட்டர் மிக மிக முக்கியமான ஒரு ரைட்டர் சல்மான் ருஷ்டி இல்லைங்களா? இவரும் ஒரு ஒரு டயஸ்போரிக் ரைட்டர் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா இந்தியாவில பிறந்து அ இப்ப வந்து இங்கிலாந்துல வந்து குடியேறி இருக்கக்கூடிய, இல்ல வந்து நீங்க அமெரிக்கா போனாலும் அங்கேயும் இவருடைய வருகைய நீங்க பார்க்கலாம். சல்மான் ருஷ்டி ஒரு டயஸ்போரிக் ரைட்டர். பிரிட்டிஷ் இந்தியன் நாவலிஸ்ட் அண்ட் அன் எஸ்ஸேயிஸ்ட். சல்மான் ருஷ்டிய பொறுத்தவரைக்கும் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, மத்த டயஸ்போரிக் ரைட்டர்ஸ்லேருந்து வித்தியாசமா இருக்கக்கூடியது அவருடைய கிரிட்டிக்கல் திங்கிங். அதாவது ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்த ரொம்ப ஒரு ரிசர்ச் ஃபுல்லா வந்து அவரு சொல்லுவார். இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் சாதாரணமா ஒண்ணு நடந்திருக்கும். அதையும் இவருக்கு வாழ்க்கையில நடந்த ஏதோ ஒரு விஷயத்தையும் மேட்ச் பண்ணி சொல்றது அப்படிங்கிறது நாட் அன் ஈஸி ஒன். அதுக்கு வந்து ஃபுல்லா வந்து ரொம்ப ஒரு கிரிட்டிக்கலான திங்கிங் வேணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 1947 இவருடைய பர்த். உங்களுக்கு தெரியுது மேல 1947 இன்னும் அலைவா இருக்கிறாரு. ஆனா நெறைய அட்டாக்ஸ் இவர் மேல நடந்துகிட்டே இருக்குது. இவர கொல்லணும் அப்டின்ட்டு. ஏன்னா இவரும் கான்ட்ரோவர்ஷியலா எழுதக்கூடியதுல ஒரு ரொம்ப ஃபேமஸான ஒரு மனுஷன். இந்த மிட்நைட் சில்ட்ரன் அவருடைய 2வது நாவல். இது வந்து புக்கர் பிரைஸ் வின் பண்ணியிருக்குது. அன்றைய தினம் அது புக்கர் பிரைஸ்ன்னு சொல்றாங்க. இன்றைய தினம் அது மேன் புக்கர் பிரைஸ்ன்னு நம்ம அழைக்கிறோம். சரிங்களா? ஃபைன். ஸோ 1981ல அதுக்கு மே புக்கர் பிரைஸ் கிடைக்குது. ஓகே. இந்தியாவுலருந்து மொத்தம் ஒரு 4 ரைட்டர்ஸ் வாங்கியிருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். அ புக்கர் பிரைஸ் பொறுத்தவரையிலும். ஸோ 4 ரைட்டர்ஸையும் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சல்மான் ருஷ்டி, அம் இன்னும் ஒரு 3 பேர் யாரெல்லாம். 2வது இன்னொரு மேல் ரைட்டர் இருக்காங்க. அவர் வந்து ஒயிட் டைகர் அப்படிங்கிற ஒரு ஒர்க் எழுதியிருக்காங்க.
இன்னொரு ரைட்டர்னுடைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, கேல ஆரம்பிக்கும். ஒரு விமன் ரைட்டர். கேல ஆரம்பிக்கும். ஸோ ட்ரை டூ ஃபைண்ட் மொத்தம் 4 பேர் இருக்காங்க. புக்கர் பிரைஸ் வாங்குனவங்க. யாரெல்லாம் கண்டுபிடிங்க. ஓகே ஃபைன். ஸோ இந்த மிட்நைட் சில்ட்ரனுக்காக தான் அவருக்கு புக்கர் பிரைஸ் கிடைக்கும். இந்த மிட்நைட் சில்ட்ரன் அப்படிங்கிறதே இந்த 1947ல பிறக்கக்கூடிய குழந்தைகள வச்சு தான் அந்த கதை. ஸோ இவரையும் அவர் கூட இன்க்ளூட் பண்ணிக்கிறார். ஒரு சின்ன ஒரு செமி ஆட்டோபயோகிராஃபி மாரி அது இருக்கும். ஸோ அவருடைய மேக்ஸிமம் ஒர்க்ஸ் வந்து பிளாட் கன்ஸ்ட்ரக்ஷன் எங்க இருக்கும்னா, இந்தியால தான் இருக்கும். அண்ட் இந்த மிட்நைட் சில்ட்ரன் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அது ஒரு மேஜிக்கல் ரியலிசம் ஒர்க். ஸோ இவர் வந்து இவருடைய ஃபேமஸே வந்து மேஜிக்கல் ரியலிசம் எழுதுவாரு. அது வந்து நம்ப முடியாதது. ஆனா நம்ம நம்ம நம்புவோம். சரிங்களா? அப்படி இருக்கும். அதான் மேஜிக்கல் ரியலிசம் ஓகேங்களா? ஸோ மேஜிக் அப்படின்னு சொன்னோம்னா உடனே கிராஃபிக்கு அந்த மாரி நெனச்சுக்க வேண்டியதுதான். அதாவது நம்ம நம்ப முடியாதத நம்ம நம்புற மாரி எழுதணும். அதான் மேஜிக்கல் ரியலிசம் ஓகே. அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ஃபிக்ஷன் 2லயுமே பெரிய ஆளு இவரு. இந்த மிட்நைட் சில்ட்ரன் அப்படிங்கிறது 2க்குமே மேட்ச் ஆகும். ஓகே. இவருடைய அனதர் ஒர்க் பார்த்தீங்கன்னா, நாவல் வந்து சட்டானிக் வேர்ஸ். இது வந்து நமக்கு கான்ட்ரோவர்ஷியலா முடியுது. இந்த சட்டானிக் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மேக்ஸிமம் அது வந்து இஸ்லாமிக் அதுல சொல்லப்பட்ட அந்த போதனைகள் அத பத்தினது தான். அப்ப அத வந்து சட்டானிக் வேர்ஸ்ன்னு பேர வச்சு விளிக்கும்போது, குழப்பம் தான் வரும் இல்லைங்களா? சரி. Many death threats were made against him, including fatwa calling for his assassination issued by Ayatollah Ruhollah Khomeini. அந்த இஸ்லாமிக் அரபிக் டெர்ம்ங்க அது. அதாவது அ அரபிக்ல நெறைய அமைப்புகள் இருக்கும். அவங்களுடைய மதத்த எதிர்த்து ஏதாவது வந்து நம்ம வந்து சொல்லிட்டோம் அப்டின்னா, அவங்க வந்து நம்மள கொலை பண்றதுக்கும் துணிஞ்சிருவாங்க. ஓகேங்களா? அப்படி இவர கொல்றதுக்கு அசாசினேட் பண்றதுக்கு ஒரு அறிவிப்பு குடுத்தாங்க இவங்க. சில டைம்ல அவங்க அறிவிப்பு எப்படி இருக்கும்னா, இவருடைய தலைய கொண்டு வரக்கூடியவங்களுக்கு இவ்வளவு ரூபா குடுப்போம் அப்டின்ட்டு. இப்படியெல்லாம் கூட அவர பத்தி அனவுன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ தி சுப்ரீம் லீடர் ஆஃப் ஈரான் தான் அவரு. ஆனா பிரிட்டிஷ் கவர்ன்மெண்ட் இவர பாதுகாத்து அப்படி வச்சிருக்காங்க. பொதிஞ்சு வச்சிருக்காங்க. ஆனா செமத்தியா ஒண்ணு வாங்கிட்டாரு. கடைசியா ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி அவர நல்லா மிதின்னு மிதிச்சு விட்டாய்ங்க. அவர் கண்ணு கிண்ணெல்லாம் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டுடுச்சு அந்த தாக்குதல்ல. அது வந்து கருத்துரிமைக்கு அ எதிராக வந்து மக்கள் வந்து இல்ல ஒரு இன்ஸ்டிடியூஷன், ஒரு மூவ்மெண்ட் வந்து செயல்படுது. அதுதான் காரணம். ஓகே. இப்படி அவருக்கு ஏகப்பட்ட அம் மரண எச்சரிக்கைகள் வந்து அவருக்கு விட்டாங்க. ஓகே. ஸோ குவீன் எலிசபெத் தி 2 இன்றைக்கு இருக்கக்கூடிய அதாவது இப்ப சமீபத்தில இறந்து போன அந்த குவீன் எலிசபெத் வந்து 2007 ஜூன்ல வந்து இவருடைய இலக்கியத்துக்கு இவருடைய சேவைகள பாராட்டி, இவருக்கு வந்து அந்த இத குடுக்குறாங்க. ஷி நைட்டட் ஹிம் அந்த ஒரு அந்தஸ்த குடுக்குறாங்க. ஓகே. ஸோ 2000லேருந்து இவர் எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு அப்டின்னா, யுஎஸ்க்கு தாவிட்டார். நான் சொன்னேன் இல்லையா? அமெரிக்காவிலேயும் அவருடைய காலடி தடம் பட்டிருக்கு. அவருடைய சிறப்பு இருக்கு அப்டின்னா, அ 2000 அ 2000 வரைக்கும் யுகே. 2000லேருந்து எங்க வாழ்ந்துட்டு இருக்காரு? யுஎஸ்ல இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறார். ஓகே. இவருடைய முக்கியமான வொர்க்ஸ் அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நாவல் அப்டின்னு பார்த்தீங்கன்னாலே கிரிமஸ். ஓகே. இது வந்து எத பேஸ் பண்ணுது அப்டின்னா, 12ஆம் நூற்றாண்டுல வெளிவந்த சூஃபி போயம். சூஃபி அப்படிங்கிறது இந்த இஸ்லாமிக் மதத்தை சார்ந்த மக்களுடைய ஒரு இயக்கம். அ அலிகார் இயக்கம்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. இது சூஃபி இயக்கம், பக்தி இயக்கம். சரிங்களா? அத பேஸ் பண்ணி இது எழுதப்பட்டிருக்குது. இட்ஸ் சயன்டிஃபிக்கல் ஒரு ஒரு பேஸ்னால ஒரு வொர்க். ஒரு ஈகிள் அது கிட்டத்தட்ட ஒரு உண்மையிலே ஒரு மனுஷன் ஒரு மேஜிக்கலான ஒரு ட்ரிங்க்ஸ குடிக்கிறான். அவனுக்கு சாகா வரம் கிடைக்குது. ஒரு ஈகிள் அ அந்த ஈகிள் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 77 இயர்ஸ், 7 மந்த்ஸ், 7 டேஸ் இந்த ஒரு கடற்கரைய ஒரு கோஸ்டல் ஏரியாவ சுத்தி சுத்தி தன்னுடைய ஜோடிய தேடிக்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? இதுதான் பிளாட்ல இருக்கக்கூடிய 2 முக்கியமான பாயிண்ட்ஸ். ஓகே. அ இந்த வொர்க் கிரிமாஸ் அப்படிங்கிறத எழுதுறதுக்கு அ சல்மான் ருஷ்டி வந்து பார்த்தீங்கன்னா, சூஃபி மூவ்மெண்ட் அந்த இஸ்லாமிக் மூவ்மெண்ட், ஹிந்து, கிறிஸ்டியன், நார்ஸ் இந்த மித்தாலஜிஸ் எல்லாத்தையும் பயன்படுத்தி தான் இந்த கிரிமாஸ் அப்படிங்கிற வொர்க்க எழுதியிருக்கிறாரு. ஓகே. அண்ட் அவருடைய மாஸ்டர் பீஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, மிட்நைட் சில்ட்ரன் நடுராத்திரி பிறந்த குழந்தைகள். கிட்டத்தட்ட இது பார்த்தீங்கன்னா, ஒரு 1001 குழந்தைகள் இந்த நாவல்ல பிறந்திருப்பாங்க. இந்த மிட்நைட்ல. அதாவது 1947 ஆகஸ்ட் 15 சுதந்திரம் கிடைக்கிறது வந்து யாருனால அப்டின்னா, இவங்களால தான் கிடைச்சது அப்டின்னு சொல்லுவாரு சல்மான் ருஷ்டி. தன்னால தான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சது. அப்டி ஒவ்வொரு ஈவென்ட்டும் அது பாட்டு நடக்கும். அது தானா நடக்கக்கூடியது. இவர் தன்னுடைய லைஃப் கூட அத ரிலேட் பண்ணி, தன்ன வந்து ஒரு பெரிய ஆளா, ஓ! இவ்வளோ சக்தி நம்மகிட்ட இருக்குதா? அப்டிங்கிற மாரி நெனச்சுக்கிட்டு இருப்பாரு. ஓகே. இந்த மிட்நைட் சில்ட்ரனுக்கு புக்கர் பிரைஸ் கிடைச்சிருக்கு. த ஜேம்ஸ் டெய்ட் பிளாக் மெமோரியல் பிரைஸ் 1981ல அதுவும் குடுத்திருக்காங்க. அண்ட் அவருக்கு இந்த புக்குக்காக புக்கர் பிரைஸ். புக்கருக்கெல்லாம் புக்கர் அப்படிங்கிற பரிசும் இவருக்கு கிடைச்சிருக்குது. ஓகேங்களா? ஃபைன் இந்த விஷயங்கள மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சல்மான் ருஷ்டி. இந்தியன்ஸ் வின் இந்தியன் வின்ஸ் த புக்கர் நாளேடுல வந்தது.
ஓகேங்களா? ரொம்ப ஃபேமஸா சொல்லப்பட்டது. ஸோ இதனுடைய புரோட்டகனிஸ்ட் பேர் என்ன எழுதி வச்சுக்கோங்க. சலீம் சினாய். சலீம் சினாய். இந்த ஒர்க்னுடைய வெரி ஃபர்ஸ்ட் லைன். ஐ வாஸ் பார்ன் இன் த சிட்டி ஆஃப் பாம்பே. கதையும் பாம்பேல வச்சு தான் அதிகமா நடக்கும். இதனுடைய ஆப்போசிட் இந்த சலீம் சினாய்க்கு ஒரு போட்டியா இருக்கக்கூடியது சிவா. ஸோ நீங்க வந்து அந்த கேரக்டர் லிஸ்ட்ட ஒரு வாட்டி எடுத்துக்கங்கப்பா. இந்த மிட்நைட் சில்ட்ரன்க்கான தேவையான கேரக்டர் லிஸ்ட்ட எடுத்துக்கங்க. ஓகே. ஸோ இவர் வந்து சலீம் வந்து அவருடைய டெலிபதிக் பவர் ஒண்ணு இருக்கும். டெலிபதினா எல்லாரையும் சேர்க்கக்கூடியது, எல்லாருக்கும் ஒரு நினைப்பு ஒண்ணே மாரி இருக்குது. இவருக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு ஒரு சூப்பர் ஹியூமர் பவர் மாரி. ஏன்னா இவங்கலாம் வந்து பிறந்த டைம்ல தான் சுதந்திரம் கிடைச்சது. இவங்களுக்கு ஏதாவது ஒரு ஈவென்ட் நடக்கும்போது தான் ஒரு கலவரம் நடக்குது. இவங்களுக்கு கஷ்டம் வரும்போது நாட்டுக்கே கஷ்டம் வருது. இப்படி ஒரு டெலிபதிக் பவர்ஸ் இவங்கள்ட்ட இருக்குது. அந்த டெலிபதிக் பவர்ஸ வச்சு தே அசெம்பிள்ட் மிட்நைட் சில்ட்ரன் கான்ஃபரன்ஸ். அதாவது அன்றைய தினம் அந்த குறிப்பிட்ட 1947 ஆகஸ்ட் 15ஆம் தேதி 12 மணிலேருந்து 1 மணிக்குள்ள பிறந்த அந்த குழந்தைகளுடைய லிஸ்ட்ட எடுத்துக்கிறாங்க. ஆல் சச் சில்ட்ரன் வேர் அவார்டட் வித் ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் ஆஃப் டெலிபதிக் பவர். அந்த எல்லா குழந்தைகளுக்கும் இந்த மாதிரியான ஒரு சக்தி இருக்குமா. அப்படி ஒரு பவர் வந்து அவங்களுக்கு இருக்கும் அப்படின்றாரு. அப்போ சலீமுக்கு இருக்கும். சலீம் கூடவே பிறந்த சிவாக்கும் அது இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பாருங்க ஷீம். ஸோ இவர தொரத்தி தொரத்தி அடிச்சாங்க. இவர் ரொம்ப காயப்படுத்துனாங்க அப்படின்னு சொன்னேன்ல. அதுக்கான காரணம் வந்து இவர் செலக்ட் பண்ணக்கூடிய சப்ஜெக்ட் தாங்க. பாருங்க 1983ல இந்த ஒர்க் வெளிவருது. இதனுடைய சென்ட்ரல் தீம் பாருங்க. ஆ வயலன்ஸ் விச் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஷேம். ஒரு ஒரு வெட்கம், வேதனை அதன் மூலமாக ஒரு வயலன்ஸ் பிறக்குது. பெரும்பாலும் ஒரு மதத்தினுடைய ஒரு அண்டர்லைனிங் வந்து இவருடைய ஒர்க்ல எல்லாம் இருக்கும். அதனால தான் இவர தொரத்தி தொரத்தி அடிக்கிறாங்களோ அப்படிங்கிறத நம்ம எண்ண தோணுது. The concept of shame and shamelessness are explored through all characters. மெயினா பார்த்தீங்கன்னா, சுஃபியா, ஜினோபியா அண்ட் ஒமர் கய்யாம். இந்த ஒமர் கய்யாம் 2 பேருமே அதாவது சுஃபியா, ஜினோபியா அண்ட் ஒமர் கய்யாம் 2 பேருமே புரோட்டகனிஸ்ட். ஓகே. பிளாட் எங்க இருக்குது? பாகிஸ்தான்ல இருக்கு. அதுதான் பிரச்சனை. ஓகேங்களா? நீ இந்தியால வந்து நீங்க என்ன வேணா எழுதிக்கிட்டீங்கனாலும், உங்கள வந்து அதிகபட்சமா கழுவி கழுவி ஊத்துவாங்க. எதுவும் செய்ய மாட்டாங்க. ஆனா, நீங்க ஒரு ரிலிஜியஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இன்னும் ஜம்ப் ஆகும்போது, அவங்களுடைய வாட் வி கால்ட் அஸ் அவங்க புரிஞ்சுக்கக்கூடிய விதம் வித்தியாசமாக இருக்கும். ஸோ, அதனால உங்களுக்கு நெறைய த்ரெட்ஸ் அ பாதிப்புகள் வந்து வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அதுதான் சல்மான் ருஷ்டிக்கு நடந்தது. இதுல இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒமர் கய்யாம் ஷாகில், ஷனி, முனா அண்ட் பனி ஷாக்கில் அண்ட் பார்பர் ஷாக்கில். இத வந்து கேள்வியா கேட்கணும் அப்டின்னா பாருங்க, இது கேட்கலாம். எந்த டவுன்ல வச்சு இந்த நாவல் நடக்கிற மாரி காமிச்சிருப்பாங்க அப்டின்னா, கியூ. ஓகே. அது உண்மையிலேயே பாகிஸ்தான்ல இருக்கக்கூடிய கியூட்டா அப்படிங்கிற ஒரு இடத்த குறிக்கக்கூடிய அந்த வார்த்தை தான். அ எழுத்து தான் அந்த கியூ அப்படிங்கிறது. ஸோ அந்த டவுனுடைய பேரே கியூ அப்படின்னு வச்சுக்கிட்டாரு சல்மான் ருஷ்டி. அடுத்தது பார்த்தீங்கன்னா, சட்டானிக் வேர்ஸ். இதனால தான் நெறைய கான்ட்ரோவர்சிக்கு அவரு உட்படுத்தப்பட்டாரு. இது யாருடைய வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்டது அப்படின்னா, லைஃப் ஆஃப் முகமது. முகமது நபிகளினுடைய வாழ்க்கையை தழுவி எழுதப்பட்டது. ஸோ இந்த சட்டானிக் வேர்சஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, குரூப் ஆஃப் குரானிக் வேர்சஸ். குரான்லருந்து எடுக்கப்பட்ட சில வேர்சஸ குறிக்குது. That allow intercessory prayers to be made to 3 pagan Meccan goddesses. ஒரு 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 வேண்டுதல் யாருக்கெல்லாம் அலால், உஸா அண்ட் மெனட் இவங்க 3 மெக்கன் காடஸஸ் கிட்டயும் பிரேயர் பண்ணக்கூடியது இந்த வேர்சஸ் ஓகேங்களா? இந்த ஸ்டோரி சட்டானிக் வேர்ஸ் அப்படிங்கிறது பேஸ்ட் ஆன் த அக்கவுண்ட்ஸ் ஃப்ரம் த ஹிஸ்டோரியன்ஸ். இது எல்லாமே அரபிக்ல இருக்குங்க. ஆல் வாஹ்தி அண்ட் ஆல் தபேரி. இதெல்லாம் நம்ம ஸ்பெல் பண்றது கூட சரியான்னு தெரியல. ஓகே. அரபிக்ல இருக்குது. அந்த உருது மொழி இல்லையா? அந்த உருது மொழி பேசக்கூடியவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாக புரியும். ஹெரால்ட் ப்ளூம் கிரிட்டிக் இல்லைங்களா? ஹெரால்ட் ப்ளூம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, இந்த சட்டானிக் வேர்சஸ்ங்கிறது நேம்டு சல்மான் ருஷ்டிஸ் லார்ஜஸ்ட் ஏஸ்தெடிக் அச்சீவ்மென்ட். ரொம்ப சுவை வாய்ந்த ரம்மியமான ஒரு வொர்க் அப்படின்னு சொல்றாரு. ஆனா இதுல என்ன ரம்மியம் இருக்குதுன்னு படிச்சா தெரியாது. ஓகே. ஸோ தேர் வாஸ் அ கொஸ்டின் பாருங்க. சல்மான் ருஷ்டிய வந்து நம்ம இப்படி அவருடைய வொர்க்கு, அவருடைய அ இந்த ஊர்ல இருந்து அந்த ஊர்ல போய் செட்டில் ஆனது, இதெல்லாம் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆனா கொஸ்டின் எப்படி கேட்டிருக்கான் பாருங்க. நமக்கு வந்து இங்கிலீஷ் இன் இந்தியா அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குதுங்க. ஒரு யூனிட் இருக்குது. அதுல நம்ம என்னலாமோ மெக்காலேயோட இதெல்லாம் படிச்சு,
பிட் சட்டம் அதெல்லாம் படிப்போம். ஆனா சல்மான் ருஷ்டிலேருந்து ஒரு கேள்வி வச்சிருக்காங்க பாருங்க. தாமஸ் வெப்பிங்டன் மெக்கலே, ஸ்டீவி மெக்கலே, த ரைட்டர் ஆஃப் த இன்ஃபேமஸ் மினிட் ஆஃப் 1835 1835ல எழுதப்பட்ட அந்த பட்டய சட்டத்தினுடைய நபர் இவர்தான். ஃபைண்ட்ஸ் எ மென்ஷன் இன் சல்மான் ருஷ்டி. சல்மான் ருஷ்டினுடைய எந்த ஒர்க்ல இந்த மெக்காலேய பத்தின ரெஃபரன்ஸ் கிடைக்குது? மிட்நைட் சில்ட்ரனா? ஷேமா? த மோஸ்ட் லாஸ்ட் ஐடியா? இல்ல ஃபியூரியா? இதுல எது? அப்டின்னா, அதுக்கான ஆன்ஸர நான் குடுத்துடுறேங்க. அடுத்தது அந்த ஒர்க்க பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஓகே. த மோஸ்ட் லாஸ்ட் ஷே. சரியா? இந்த நாவல் எங்க செட் பண்ணப்பட்டிருக்குது அப்டின்னா, பாம்பே அண்ட் கொச்சின் 2 இடத்துலயும் மாறி, மாறி நடக்கிற மாரி செட் பண்ணப்பட்டிருக்குது. இட் ரெஃபர்ஸ் டூ த 15th சென்ச்சுரி ஸ்பெயின் அஸ் எ ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். 15ஆம் நூற்றாண்டுல ஸ்பெயின்ல இருந்து இந்த கதை அப்படியே ஆரம்பிச்சு வருது. த டைட்டில் டேக்கன் ஃப்ரம் த ஸ்டோரி ஆஃப் உபாதில் அ அப்துல்லா முகமதுனுடைய வாழ்க்கையிலிருந்து எடுக்கப்பட்டது. த லாஸ்ட் மூரிஷ் கிங் ஆஃப் கிரெனாடா. கிரெனாடா அப்படிங்கிறது தனியா நீங்க வெஸ்ட் யூரோப்ல பார்த்தீங்கன்னா, கிரெனடா அப்படின்னு இருக்கும். என்ன பாருங்க, கிரெனடா. அதுதான் இங்க ஹெரனடா ஹூ இஸ் ஆல்சோ மென்ஷன்ட். அவர் இதுல மென்ஷன் பண்றாங்க. The mother of narrator and artist friend of mother each makes a painting which they call the Moose Last Day. இந்த பெயிண்டிங்க தான் மூஸ்னுடைய லாஸ்ட் கடைசி பெருமூச்சு அப்படின்னு அழைக்கிறாங்க. ஓகே. ஸோ இதுல கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? பின்வரக்கூடிய எந்த ஒர்க்ல மெக்காலேய பத்தி குறிப்பிட்டாங்க அப்படின்னு. நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். த மூஸ் லாஸ்ட் ஷேல தான் அத குறிப்பிட்டாங்க. நாட் ஒன்லி ஆ மெக்காலே. மெக்காலேய மட்டும் இல்ல. நெறைய பேர அந்த ஒர்க்ல குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. சரண்டர் ஆஃப் கிரெனடா. உபாதிலினுடைய சரண்டர் ஆஃப் கிரெனடாவ பத்தி குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மூர்ஸ் லாஸ்ட் ஷேல. அப்புறம் பாம்பேல நடந்த பாம் பிளாஸ்ட் பத்தி சொல்லியிருக்காங்க. அப்புறம் தாவூத் இப்ராஹிம்னுடைய கேங்க பத்தி சொல்லியிருக்கிறாங்க. பால் தாக்கரே மும்பைல, மகாராஷ்டிரால இப்ப தான் எலக்ஷன் முடிஞ்சு அவிங்க ஒரு குரூப் தோத்து போயிட்டாய்ங்க. பால் தாக்கரேயோட பையன் தோத்துட்டாரு. ஆ அவர்ட்ட இருந்து பிரிஞ்சு போன ஷிண்டே குரூப் வின் பண்ணிட்டாங்க. அவங்களும் சிவசேனா அவங்க தான் உண்மையான சிவசேனா அப்படின்னு சொல்லி வின் பண்ணிட்டாங்க. ஓகேங்களா. பெரிய ஒரு அறுதி பெரும்பான்மை எங்களுக்கு கிடைச்சது. ஸோ கூடவே சல்மான் ருஷ்டி மென்ஷன் தாமஸ் பெபிங்டன் மெக்காலே அவர பத்தி இந்த நாவல்ல சொல்றாங்க. இது வந்து ஒரு ஓல்டு கொஸ்டின்ங்க. சரியா? ரைட். இத தள்ளி அவருடைய வொர்க். தி கிரவுண்ட் பீனீத் ஹர் ஃபீட், ஷலிமார் தி கிரவுண்ட், தி என்சாண்டர்ஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ். இந்த என்சாண்டர்ஸ் ஆஃப் ஃப்ளோரன்ஸ கேட்கும்போது, என்கவுண்டர் இன் அம்பக்லாண்ட் அப்படின்னு ஒரு வொர்க் ஞாபகம் வருது. என்கவுண்டர் இன் அம்பக்லாண்ட். யாருடைய வொர்க்ப்பா? சர்ச் பண்ணி பாருங்க. என்கவுண்டர் இன் அம்பக்லாண்ட். அவர நம்ம தாண்டி வந்துட்டோம். அந்த ஒர்க்லாம் நம்ம ஜஸ்ட் ஒரு ரெஃபரன்ஸ் பார்த்துட்டு வந்துட்டோம். 2 இயர்ஸ் 80 மந்த்ஸ் அண்ட் 20 நைட்ஸ் 2015ல இந்த ஒரு ஒர்க் வெளிவருது. அப்புறம் கலெக்ஷனா பார்த்தீங்கன்னா, ஹோம்லெஸ் பை சாய்ஸ். ஈஸ்ட் வெஸ்ட். ஸோ இந்த ஈஸ்ட் வெஸ்ட் கிறிஸ்டியன் பாயிண்ட் ஆஃப் வியூல கேட்கலாங்க. ஈஸ்ட் வெஸ்ட். தி பெஸ்ட் அமெரிக்கன் ஷார்ட் ஸ்டோரீஸ். லுகா அண்ட் த ஃபயர் ஆஃப் லைஃப். இப்படி இந்த 4ம் மிக முக்கியமான கலெக்ஷனா அவருடைய அகாடமிக் லைஃப்ல நம்ம பார்க்குறோம். அப்புறம் எஸ்ஸேஸ் ஆர் ப்ரோஸ் அந்த மாரி நான் ஃபிக்ஷன் பார்த்தீங்கன்னா, அது ஜாக்குவார் ஸ்மைல், இமேஜினரி ஹோம்லேண்ட்ஸ், இமேஜின் தெர் இஸ் நோ ஹெவன், ஜோசப் அண்ட் அ மெமோயர், காமன்வெல்த் லிட்டரேச்சர் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் இன் இமேஜினரி ஹோம்லேண்ட்ஸ், அவுட்சைட் தி வேல். எல்லாமே மிக முக்கியமான ஒர்க்குங்க. எதையும் நீங்க விடலாம், இத எடுக்கலாம், இத எடுக்கக்கூடாது அப்படிங்கிறது எதுவும் கிடையாது. ஸோ தட்ஸ் த வே இன்றைய அந்த ரிவ்யூம் செஷன்ல நம்ம வந்து எண்டுக்கு வர்றோம். இஃப் யூ ஹேவ் எனி அதர் கிளாரிஃபிகேஷன் ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னா, நீங்க அத கமெண்ட்ஸ்ல குடுங்க. கண்டிப்பா அத கிளாரிஃபை பண்றதுக்கு ட்ரை பண்ணுவோம். இஃப் யூ அ லாஸ்ட் டைம் மாதிரி நம்ம என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னா, டெஸ்ட் பேட்ச்க்கான அ பிரிப்பரேஷன் குடுத்துட்டு இருக்கிறோம். வித்தின் அ வீக் டெஸ்ட் பேட்ச் நமக்கு பிகின் ஆகும். இஃப் யூ நீட் எனி ஹெல்ப் ரிலேட்டட் டெஸ்ட் பேட்ச் அப்படின்னா, யூ கேன் கான்டாக்ட் த நம்பர். தேங்க் யூ.